ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பக்குவமா, ரொம்ப நிதானமா, ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா அளந்து பேசியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த காவிரி பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றது நம்ம நோக்கம் இல்ல. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் சரி, மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் சரி, தமிழகத்தின் உரிமையை கொஞ்சம் கூட நாம் அரசு விட்டுத்தரவே தராது. இந்த பிரச்சனையில மத்திய அரசும் 2 மாநில அரசுகளும் எல்லோரும் உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு 69 சொன்னதையும் இங்க வந்து அதை எடுத்து கோட் பண்ணி பேசுறாரு. நாங்க தான் பெரிய எதிர்கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதை விட திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தால்தான் மிகுந்த வீரியத்தோடு செயல்படும் ஊன்னாங்க. இன்னைக்கு வந்து செம்ம குத்துவாங்க, நல்லா ஊம குத்தா குத்திருக்காங்க. சட்டமன்றம் முழுமையா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்தது பூரா எல்லாருமே உண்மையிலே பிளாஸ்ட் தான் இவனை சொல்ற மாதிரி. உலகெங்கும் பறவை வாழ்கின்ற வல்லமை வலிமையினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல பட்ஜெட் விவாதமா நிறைய சர்ச்சை பேச்சு உள்ள போச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன 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 ஆச்சு? என்ன? அதாவது இன்னைக்கு பட்ஜெட் மீதான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்துச்சு. பட்ஜெட் மீது பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, 2 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. ஒன்று வந்து நிதிநிலை அறிக்கை, ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணாங்க. அடுத்தது வந்து வேளாண் துறை பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணாங்க. 2த்துக்கு மீதான விவாதம் தான் இன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எடுத்த எடுப்பிலே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து என்ன பண்ணிட்டார், கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார். அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானம்னா மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். சட்டமன்ற விதிகள் படி கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறது, அதுக்கு பேரு. அதனால அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கிறாருன்னா, மேகதாது விஷயத்துல அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, நாட்டு மக்களுக்கு என்னன்னு அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதன் மீது விவாதம் நடத்தணும்னு சொல்லி அவர் கேட்டு இது பண்ணிடுறாரு. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் சரி, மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் சரி, தமிழகத்தின் உரிமையை கொஞ்சம் கூட நம்ம அரசு விட்டு தரவே தராது. இப்ப அவரு வந்து கொண்டு வந்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசுறார். என்ன பேசுறாரு, தாவைக்க அரசு அமைந்த பின்னர் மேகதாது தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு வேகம் காட்டி வருகிறது. தமிழக அரசு இதுவரை செய்தது என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தை விவாதித்து ஆளுங்கட்சி தயங்குவது ஏன்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆளுங்கட்சி தயங்குவது ஏன்? டெல்லியில் கர்நாடக முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. 1 மாதத்தில் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். நம் மாநிலமும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போது கூட்டப் போகிறீர்கள்? மேகதாது விவகாரத்தில் இதுவரை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை விளக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்கிறார், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்கிறார். அரசு தெளிவுபடுத்த வேண்டும், இவ்வாறு உதயநிதி கேட்டிருக்கிறார். இப்ப அதுல முதல்ல அவர் என்ன கேட்கிறாரு, அதாவது கர்நாடகத்துல தாவேக்க அரசு அமைந்த பின்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. தாவேக்க அரசு அமைந்த பின்னர் மேகதாது தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு வேகம் காட்டி வருகிறது. என்னமோ இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ரொம்ப பொறுமையா இருந்த மாதிரியும், இங்க தாவேக்க அரசு அமைஞ்ச பிறகுதான் இது வந்து வேகம் எடுக்கிற மாதிரியும் அப்படியே அதை வந்து இந்த பக்கம் திரும்ப பாக்குறாரு. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் தயார் பண்ணதே இவங்க ஆட்சியில தான். அப்பதான் இவங்க வந்து இன்னும் அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா 1969 இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய தடுப்பணைகளை அவங்க கட்டினாங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பாவே அவங்க கட்டினாங்க கர்நாடகா. அப்போ இங்க ஆட்சியில இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்றைக்கு 69ல முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய கலைஞர் தான், கலைஞர் கருணாநிதி தான்.
அதை கூட இன்னைக்கு குறிப்பிட்டு பேர் சொல்லாம சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய். அதை நம்ம பிறகு பார்ப்போம் அதுல வந்து. சோ இப்படி இதெல்லாம் கேட்ட உடனே இது குறித்து பேசுறதுக்காக அப்புறம் முதல்வர் எந்திரிச்சு பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு முதலமைச்சர் பேசி இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பக்குவமா, ரொம்ப நிதானமா, ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா அளந்தே பேசியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். ரொம்ப எப்படி சொல்றது, கரெக்டா எமோஷனல் அட்டாக் மாதிரி தான் பண்ணாரு. வந்து ரொம்ப அப்படியே நீட்டி முழைக்கு பேசுறது, ஒரேடியா தாக்கி பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம அவர் வந்து எந்திரிச்சின்னு ரொம்ப எப்படி சொல்றது இயல்பா பேசுறாரு, ரொம்ப பொறுமையா. அது வந்து என்ன சொல்றாரு, முதல்வர் விஜய் பேசியதாவது, காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சில விவரங்களை கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன கேட்டு, காவிரி நீர் நமக்கு உயிர் ஆதாரம், நம்முடைய உணர்வு ரீதியான ஒன்று அப்படின்னு சொல்றாரு. அதனை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளி கூட நமது அரசுக்கு கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவுபடுத்திடுறாரு. இந்த காவிரி பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றது நம்ம நோக்கம் இல்ல. ஏன்னா இது முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு, 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. உடனே நீங்கள் மத்திய அரசை கேட்டீர்களா, அதை பண்ணினீர்களா, இதை பண்ணினீர்களா, அப்படி இப்படின்னு வேகமா பேசுவாங்க. ஆனா சத்தமெல்லாம் போடுவாங்க, ஒண்ணும் வேலை நடக்காது. அதைத்தான் இப்ப அவர் என்ன பண்றாரு, நமக்கு இதுல அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் துளி கூட நமக்கு நம்முடைய அரசுக்கு இல்லை அப்படின்னு அது சொல்றாரு. அதற்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் தீர்மானம் போட்டோம். இந்த தீர்மானம் வந்து போன சட்டமன்ற கூட்டத்துல தீர்மானம் போட்டார், மேகதாது அணை கட்டக்கூடாது, அதற்கு வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் கர்நாடக அரசுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்தமா அந்த தீர்மானத்தை ஒருமிதமாக நிறைவேற்றி அதை பிரதமருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அதுல ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னு எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு கேட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் கேட்ட உடனே என்ன சொன்னாங்க, நீங்க ஏற்கனவே இருக்கிற நடுவர் மன்றம் வேண்டாம், மேகதாது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு இன்னொரு ஆணையம் கொண்டு வாங்க, அதுதான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டதை, அந்த திருத்தத்தை உடனடியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்துல அதுல குறிச்சிக்கிறார். அதுல ஏத்தி எதிர்கட்சி தலைவர் சொன்னதையும் சொல்லிதான் கொண்டு போய் முழுமையை பெற்றுது. அது அப்படிதான் கொண்டு போய் போட்டாங்க. ஐ மீன் மத்திய அரசிட்ட கொடுத்தாங்க. இது வந்து நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அப்படி செஞ்சுட்டாங்க. அப்போ மேகதாது அணை திட்டத்திற்கு அதனை கடிதமாக பிரதமருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம், அதோடு நாம் அப்படியே இருந்து விடவில்லை. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் சரி, மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் சரி, தமிழகத்தின் உரிமையை கொஞ்சம் கூட நாம் அரசு விட்டுத்தரவே தராது. அதுதான் நமது நிலைப்பாடு. கர்நாடகாவில் சில அணைகள் கட்டப்படும் முயற்சிகள் குறித்து 1969 இந்த அவையில் விவாதம் நடந்திருக்கிறது. நான் சொன்னது அதுதான், 69 அந்த காலகட்டங்கள்ல பிரச்சனை தான். இன்னும் சொல்ல போனா இந்த காவிரி சம்பந்தமாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 68 பேச ஆரம்பிச்சாங்க. 1990 வரைக்கும் பேசினாங்க. 22 ஆண்டு காலம் பேசிக்கிட்டே இருந்தாங்க 2 அரசாங்கமும். அதை குறிப்பிட்டு தான் சொல்றாரு, சட்டப்படி அப்போது நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தது யார், அப்பொழுது அணை கட்ட விட்டது யார் என்று கேட்டு மலிவான அரசியல் செய்ய விரும்பவில்லை, சீப் பாலிடிக்ஸ் செய்யறதுலாம் இங்க வரல அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு இதெல்லாம் அனுமதிச்சு நீங்க தானே, இன்னைக்கு எதுக்குடா பேசுறீங்க அப்படின்னு ஈஸியா கேட்கலாமே. உங்க தாத்தா தானே அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தார், நீர்ப்பாசனத்துறை அமைச்சராகவும் இருந்தாரு. அப்ப வந்து நீங்க ஏன் விட்டீங்க, இவ்வளவு வீராவேசம் இன்னைக்கு பேசுறீங்கல்ல, அன்னைக்கு உங்க கையில தானே இருந்தது, அன்னைக்கே விட்டுட்டீங்களே, ஏன் விட்டீங்க அப்படிலாம் கேட்கலாம்ல. நான் அதெல்லாம் பேச வரல, அந்த சீப் பாலிடிக்ஸ் நான் பண்ண வரல, அது நமது நோக்கமும் இல்லை. யாருக்கும் பெருமை, யாருக்கு பெருமை என்று எல்லாம் பார்க்க கூடாது. இது தமிழக மக்களின் பிரச்சனை. அதாவது நான் கொண்டு வந்துட்டேன், எங்க அரசு தான் கொண்டு வந்தது, இது பெருமை பீத்தக்கூடிய விஷயம் இல்லப்பா. இது தமிழக மக்களுடைய உணர்வு ரீதியான பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னு பாருங்கன்றார். அதனால காவிரி பிரச்சனை சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் மத்திய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று 1969 இருந்த அவையில் பேசியிருக்கிறார்கள். அந்த அவையில பேசினது என்னன்னா, 69 அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கருத்திருமன் அப்படின்றவர் தான் இருந்தார். அவரு இந்த சொன்னார், இந்த பிரச்சனையில மத்திய அரசும் 2 மாநில அரசுகளும் எல்லோரும் உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு 69 சொன்னதையும் இங்க வந்து அதை எடுத்து கோட் பண்ணி பேசுறாரு நம்முடைய முதலமைச்சர். இது வந்து விஜய் அவர்கள் இதுல சட்டப்படி இந்த பிரச்சனை அணுகுவதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காவிரி பிரச்சனையில் ஒரு முயற்சி எடுத்து
பார்க்கலாமே என்று இதுதான் ஒரு ஹைலைட் பாயிண்ட். ஏற்கனவே அரசல் புரசலா இந்த செய்தி வந்துகிட்டே இருந்தது. அதாவது வந்து இந்த பக்கம் DK சிவகுமார் என்ன பண்றாரு, கர்நாடக முதலமைச்சர் என்னிடம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசினாங்க, வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, வந்து இங்க வந்து கர்நாடக அணைகள்லாம் பாக்குறேன்னு இருக்காரு, நாங்க பிளைட் கூட ரெடி பண்ணி வைக்கிறோம், ஹெலிகாப்டர்லாம், அவர் வந்தாக்கா சிறப்பா எல்லாத்தையும் நாங்க கூட்டு போய் காட்டுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இங்க ஒரே சர்ச்சையாச்சு. என்னப்பா நம்ம முதலமைச்சர் அங்க அங்க வர்றதா சொல்லி அந்த முதலமைச்சர் சொல்றாரு, நமக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு விடை சொல்ற விதமா இன்னைக்கு விஜய் அவரே சொல்லிட்டார். அதுல பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனையை தீர்க்க பாசிட்டிவான சிக்னல் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்தின் தான் யோசித்தேன். இன்றைய காலகட்டத்தில் பகை நாடுகளே பேசி தீர்த்து கொள்கின்றார்கள் தங்கள் பிரச்சனைகளை, பக்கத்து மாநிலத்திடம் பேசி நாம் தீர்த்து கொண்டால் என்ன அப்படின்னு நினைச்சேன். அதனால நான் தான் அவங்கள்ட்ட கேட்டேன், நாம நேர்ல உட்காந்து பேசலாமா அப்படின்னு, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நம்ம செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு. ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம மோதியாச்சு, உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நடுவர் மன்றம் சொல்லிடுச்சு, நிறைய அரசுகள் நிறைய முதலமைச்சர் உட்காந்து ரெண்டு மாறி மாறி பேசிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் அப்படி தொடருது. அப்ப நம்ம பங்களிப்பா இதை நம்ம வந்து பேசி பார்க்கலாமே, ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில நம்ம நேரடியா போய் பேசி அவங்கள இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அதையும் அங்கு வெளிப்படையா மக்களுக்கு அறிவிச்சிட்டார் சட்டமன்றத்துல. நான் தான் அந்த யோசனையை யோசித்தேன், நான் தான் அதை சொன்னேன் இந்த எண்ணத்தின் அடிப்படையில அப்படின்னு நீட்டா பேசிட்டார். இதை ஆதரிச்சு பிரேமலதா விஜயகாந்த் கூட அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஏன் நம்முடைய முதலமைச்சர் பேசலாமே, இதுல என்ன தப்பு இருக்குது, நீங்கள் தைரியமாக பேசுங்கள், இந்த நடவடிக்கை எடுங்க, தமிழ்நாடு மக்கள் உங்களோடு இருப்பார்கள் என்றும் அதுல சொல்லியிருக்கிறாங்க. இது சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை கேட்டிருந்தாரு. அதாவது உதயநிதி, நம்ம பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்தீங்களா, இது வரைக்கும் கொடுக்கப்படவே இல்லையே, அதை எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த பயணத்தால் அவமானம் நேர்ந்தால் என்ன ஆவது என்று கேட்டார்கள். இப்ப நான் அங்கேருந்து கர்நாடகா போறீங்க, உங்களை அவமதிக்கிற விதமா ஏதாவது நடந்துக்கிட்டாங்கன்னா என்னங்க பண்றது, உங்களை அவமதிச்சா தமிழ்நாட்டை அவமதிக்கிற மாதிரி தானே, ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல நீங்க, அப்படி ஒன்று நடந்தால் தமிழக மக்களுக்காக அந்த அவமானத்தையும் நானே தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு அதை சொல்லிட்டார் அந்த இதுல. அப்படி சொல்லிட்டு இது முடிச்சுட்டு, இந்த குறுவை சாகுபடிக்கு ஏற்கனவே நம்ம அரசாங்கம் கொடுத்துருச்சு, அதாவது அந்த வறட்சி நிவாரணம் நம்ம கொடுத்துட்டோம், ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துட்டோம், எல்லாமே அரசியலே நாங்க தான், எல்லாமே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இது மட்டும் எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல. அதுக்குதான் பேப்பர் படிக்கிறத தினம் படிச்சீங்கன்னா என்ன நடக்குது நாட்டுல நடக்குது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாரு. அதாவது உதயநிதி ஒரு கொட்டிடுவாரு, நீ பேப்பரும் படிக்கிறதுல ஒண்ணும் தெரியல, உனக்கு எதுவுமே தெரியலையே, அப்புறம் எப்படி தெரியும், நாங்க கொடுத்துட்டோம் அப்ப அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப நீட்டா. இன்னைக்கு சட்டமன்றம் முழுமையா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது பூரா எல்லாருமே உண்மையிலே பிளாஸ்ட் தான் இவனை சொல்ற மாதிரி. விஜய் ஒரு பக்கம் அடிக்கிறாரு, ஒரு பக்கம் ஆதவர்ஜன் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் புசியானந்து பூந்து விளையாடுறாரு. செம்மையா போச்சு இன்னைக்கு சட்டமன்றம். ஆக மொத்தத்துல நாங்க தான் பெரிய எதிர்கட்சி, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதை விட திமுக எதிர்கட்சியாக இருந்தால்தான் மிகுந்த வீரியத்தோடு செயல்படும் ஊன்னாங்க. இன்னைக்கு செம்ம குத்துவாங்க, நல்லா ஊம குத்தா குத்திருக்காங்க. அதனால நல்ல இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வு தான் நிச்சயமா, அது நம்ம மறுப்பதற்கு இல்லை. நன்றி. பாக்குற மக்கள் அனைவரும் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காம நன்றி.